இப்போ எங்கே வந்திருக்கோம்னா ஸ்டூடியோவில் வந்திருக்கோம். ஸ்டூடியோக்கு எதுக்கு வந்திருக்கோன்னா விமலுக்கு நாளைக்கு வந்து பர்த்டே, அதனால அவனுக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்ண வந்திருக்கோம். அதில் எத்தனை ட்ரெஸ் எடுக்கிறோம் என்ன ட்ரெஸ் எடுக்கலான்றது எனக்கு தெரியல. எனக்கு எடுக்கிறோம், இவங்களுக்கு எடுக்கிறோம், அவங்களுக்கு எடுக்கிறோம். ஆமாம், எனக்கு இங்கே கொஞ்சம் வெஸ்டர்ன் தான் இருக்கும். சரி பாப்போம், சல்வார்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு எடுக்கலாம், வாங்க போகலாம். டிஷர்ட் எடுக்க போறியா ஷர்ட் எடுக்க போறியா? டிஷர்ட் தான். டிஷர்ட்டா? வேறு வித்தியாசமாக கலராக எடுக்க போறியா? அந்த டிஷர்ட் பாரு. விமல் பர்த்டேக்கு வந்து ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கோம். உடனே எடுக்கிற, டப்புன்னு எடுக்கிற எப்படி? ஒரே ட்ரெஸ் தானே. இது ஓகேவா? அம்மா கீழே உட்காந்துட்டு இருக்காங்க. இது வந்து செகண்ட் ஃப்ளோரு. ஆமாம், அம்மாவை கீழே விட்டு வந்தாச்சு. நீ செலக்ட் பண்ண நேரம் ஆகுன்ட்டு அம்மா கீழே இருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்கு. 400 ஆ? 500. வேற பேண்ட் எடுக்கலையா? பேண்ட் இது போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பேண்டா? இது ஏதோ பாவடை மாதிரி இருக்குது, லேடிஸ் பாவடை மாதிரி. ஃப்ரீயாக போடுறாங்க. பர்த்டேக்கு ட்ரெஸ் எடுக்க சொன்னால் ஃப்ரீயாக இருக்குது எடுக்கிறேன். என்ன தேட்டர் உள்ள சைஸா? நல்லா பேண்ட் போய் பார்த்துட்டு பேண்ட் இதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. இந்த கலர் பேண்ட்லாம் நீ போட மாட்டியா? பிளாக் பேண்ட் தான் போடுவேன். இது மாதிரி தான். எதனால் பிளாக் பேண்ட் போடுறேன் தெரியல, அது அதான் பிடிக்கும். பழகி போச்சு. பிளாக் பேண்ட் எடுக்கிறியா? அந்த மாதிரி பிளாக் இப்போ எடுக்கிறியா? நிறைய பேர் வச்சுருக்காங்க. இது நார்மல் பேண்ட். இது என்கிட்ட இருக்கு. ஒன்டே இருக்கா அந்த மாதிரி பேண்ட்டு? நீ இது கார்கோ பேண்ட். இந்த பேண்ட் நல்லா இருக்கு. உனக்கு பிளாக்குன்னா அதை கேட்டாதான். இந்த பேண்ட் என்ன போட்டு இந்த கலர் போடுவியா நீ? போட்டது இல்லை. அப்புறம் இந்த கலராக போடலாம். நல்லா அது இல்லையே சைஸ். என்ன எல்லாம் பிளாக்காகவே இருக்கு. பிளாக் பேண்ட்னா எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம். எடுத்தாச்சா பேண்ட்டு? பேண்ட்டு 2 எடுத்துருக்கேன். டிஷர்ட் தான் நிறைய எடுத்துருக்கேன். ஜென்ரல் பிளாக் தான் காலேஜ் போகிறதுக்காக. கீழே போயிடலாம், அம்மா வெயிட் பண்ணுறேன். இந்த ஒரு ட்ரெஸ் எடுத்தேன். முன்னாடி இது முன்னாடியே இதான் முன்னாடி. இது ஒரு ட்ரெஸ்ஸு, ஒயிட் பேண்ட் எடுத்தேன். அடிக்கடி தேவைப்படுறது ஒயிட் பேண்ட். இப்போ சம்மர் வேறு வந்துருச்சுல்ல, சம்மர் வந்ததுனால ஒயிட் பேண்ட் தான். அதுக்கப்புறம் இது ஒரு ஒயிட் டாப். எல்லாத்தையும் போட்டு ட்ரையல் ரூமில் பார்த்தது அப்படியே எடுக்கணும். இது ஒரு டாப். இது ஒரு டாப். அவ்வளோதான், கிளம்ப வேண்டியது தான். போய் நந்தினியில் போய் ஏதாவது சாப்பிட்டுட்டு போலாமா?
நிறைய வாங்க. நிறைய வாங்கியாச்சா? இப்போ எங்கே போகிறீங்க? ஹலோ, எங்கே போகிறீங்க? ஹலோ. நந்தினி போயிட்டு பாருங்க, கூட்டத்தை பாருங்க. காஃபி சாப்பிடலாம். லைன் பாருங்க. ஆமாம், செம்ம கூட்டம். இல்லை, நம்ம நந்தினி பட்ட காஃபி சாப்பிட்ற டைமா இது சாப்பிட்ற டைம் ஆச்சு. அப்படிதான் சொல்லி கூப்பிட்டு போவோம். அங்கே ஃபுட் கோர்ட் போகலாமா? பேண்ட்லாம் செல்லின்னு போடுவா. இவ்வளோ பெருசா? இது சின்ன சைஸ் போட்டு கண்டிப்பா. சரி, ஃபுட் கோர்ட் போகலாமா? இந்த மாதிரி மெயின் ரோடு பால்கனி இவ்வளோ பெருசு தான் நல்லா இருக்கும். ஆமாம், அப்படி தானே இருக்கும். நிறைய பெரிய பெரிய வீடுலாம் அப்படி தான் இருக்கும். மெட்ரோ பக்கத்துலேயே இருக்கும். மெட்ரோ பக்கத்துல இருக்கும். வந்து ஃபுல்லா மெட்ரோ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க போலாமா? நீ வேணா 2 சைடு இப்படி கையில தூக்கி அவ்வளோ ட்ரெஸ் எடுத்துருக்காங்க. இங்க இருந்து போர்டு எதுவுமே தெரியல. என்ன எங்க வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்க. என்ன வளர்க்குறவர்கள் ஒரு ஃபுட் கோர்ட் திறந்துருக்காங்க. ஆளை பார்க்கலாம். பானிபூரி இதில் ஸ்நாக்ஸ் எல்லாமே நம்ம ஐட்டம் செல்லின் ஐட்டம் தான் எல்லாமே. எல்லாமே நான்வெஜ். இங்கே மட்டும் தான் வெஜ்ஜு. ஆமாம், வெஜ்ஜு. ஆனால் 2 பீஸ் இட்லி 50 ரூபா. என்ன சொல்ல போற? எல்லாரும் சாப்பிடுங்க. அது இருக்கு. அதான் ஏதோ அல்ஃபஹாம். எவ்வளோவா? எவ்வளோவா? சவர்மா. சாம்பார் இன்னும் கொஞ்சம் கொடுங்க, கம்மியாக இருக்குமே. வேண்டாம் வாங்கிக்க. ஆ இருங்க, அவளுக்கு பணம் அனுப்பிச்சிட்டு வந்துடுறா. ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு இருக்காரா? செல்லுன்னு ஸ்நாக்ஸா? இங்கடா சவர்மாவா? நான் அந்த லாஸ்ட் அடிக்கவே நான் ஏதோ கிரில் சிக்கன் அந்த மாதிரி கிரில் கிடையாதாமே. என்னடா பேப்பரில் இருக்கு? இது அம்மாட்ட கொடுத்துட்டு போயிருக்கலாம் நீ. அல்ஃபஹாம் தான் இருந்தது, கிரில் இல்லை. என்ன சக்கரை பொங்கல் கொடுத்துருக்காங்க? அப்படியா? ஸ்வீட்டு. நான் ஏதோ கார சட்னி தான் வைக்கிறாங்க. புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்கல்ல, அதனால சக்கரை பொங்கல்லாம் கொடுக்குறாங்க. ரெண்ட் வந்து 45,000. ஆ? ரெண்ட் 45,000. ஒரு கடைக்கா? அப்படியா? மெயின்டெனன்ஸ் வந்து 15,000. அதான் இந்த தோசை 90 ரூபா. ஆனியன் ஊத்தப்பம். மெயின்டெனன்ஸ் கடைக்கு 15,000, ரெண்ட் 45,000 ப்ளஸ் டேக்ஸ். எப்படி சம்பாதிக்கிறது? 60,000. வணக்கா. எனக்கு இந்த டிஷ்யூ அமுக்கி வைன்னு வந்தீங்களா? அமுக்க மாட்டாங்க, புஷ்ஷுன்னு வைப்பாங்க. நம்மளாம் சின்ன வயசு சைஸ் வாங்கினா இப்படி குச்சியில் இது கரண்டியில் குத்துவாங்க. அவ்வளோ இங்கே குத்த மாட்டாங்க.